இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அலெக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் லவ்ங்கிற மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அலெக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் லவ்ங்கிற படம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்ஸ் வந்து விர்ஜினிட்டியை வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கார். எல்லா பசங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விர்ஜினிட்டி லாஸ் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டோடைய வந்து அவங்க விர்ஜினியை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க பழைய ஃப்ரெண்டு தான் வந்து அவங்களுக்கு லவ்வரமாகவும் இருக்காங்க நம்ம அலெக்ஸுக்கு. அந்த பழைய ஃப்ரெண்டோட பேர் வந்து கிளாரி. அதுக்கப்புறம் வந்து இவங்க புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாங்க அதே காலேஜில். அவங்களோட பேர் வந்து எலியட்டு. ஆனால் அந்த எலியட்டை வந்து லவ் பண்ணலாமா வேணாமான்னு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம விர்ஜினிட்டி வந்து லாஸ் பண்ணது நம்ம பழைய ஃப்ரெண்டு மேலே. நம்ம பழைய ஃப்ரெண்டுக்கும் வந்து ஏற்கனவே விர்ஜினிட்டி லாஸ் ஆகிருக்கா இல்லையான்னு வந்து தெரியாது. நம்ம தெரியாமல் தான் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சேர்ந்துருக்கிறது எலியட்டுக்கு வந்து விர்ஜினிட்டி லாஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது வந்து அவருக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணும் போது வந்து அவரோட வாழ்க்கையிலேயே அப்புறம் அந்த காலேஜ் டயத்துலேயும் வந்து பெரிய திருப்பு முனையே வந்து மாறுது. அதான் அந்த படம் எடுத்திருக்காங்க அலெக்ஸ் த ஸ்ட்ரேஞ்ச் லவ்ன்ட்டு. கடைசியில் வந்து அவர் விர்ஜினிட்டியை பார்த்து லவ் பண்ண சொல்ல போகிறாங்களா இல்லை அவங்க பழைய ஃப்ரெண்டுக்கிட்டே லவ் பண்ண சொல்ல போகிறாங்களா தாங்க அது.